வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நான் என்ன வேலை செய்கிறேன், எங்கே வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போகிறேன். லிஃப்ட்டில் ஏறியாச்சு, வந்துட்டேன். சிக்கன் குழம்புக்காக வாங்கி வச்சுருக்காங்க. சிக்கன் குழம்பு வைக்கணும். அப்புறம் காரக்குழம்புக்கு கத்திரிக்காய், கோஸ் தோரன் பொரியலுக்கு கோஸு, வெங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளி காரக்குழம்புக்கு ஊற வச்சுருக்கேன். இது பரோட்டா மாவுக்கு எண்ணெய் மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு இந்த எண்ணெயில் ஊற வச்சுருவேன். இப்படி தான் நான் பரோட்டா போடுவேன். அப்போ தான் சூப்பராக சாஃப்டாக நல்லா லேயராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டையாக தட்டி எண்ணெயில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு வச்சிடணும். இது அப்படியே நல்லா ஊறிட்டே இருக்கும். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பரோட்டா சுட்டுடுவேன். இப்போ இது சிக்கன் குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய், அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், மிளகு, பட்டை, அப்புறம் சிக்கன் இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி, இது ஒயிட் கலர் சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். இது பரோட்டாக்கு. இப்போ இதெல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கலந்துட்டு கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பேஸ்ட்லாம் போடணும். இப்போ கலந்துட்டு மசாலா போட்டுக்கலாம். மசாலா கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொதித்ததுக்கப்புறம் முந்திரி, பாதாம் இதெல்லாம் அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக காய்ச்சின பால் விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஊற்றிடணும். இப்போ அந்த சிக்கன் கிரேவியில் இதை ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சூப்பரான சிக்கன் கிரேவி பரோட்டாக்கு ரெடி. அதுக்கப்புறமா இதில் இப்போது கோஸ் தோரனுக்கு ரெடி பண்ணுறேன். கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அந்த கோஸும் கேரட்டும் வேக வச்சுருக்கேன் குக்கரில். உப்பு போட்டு அதை இதில் போட்டுட்டு தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு சுற்றிட்டு, சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சுற்றிட்டு இதில் போட்டு லைட்டாக கலரிட்டு இறக்கி வச்சிடலாம். சூப்பரான கோஸ் தோரனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காரக்குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பொரியல். இப்போ பரோட்டாவுக்கு மாவும் சுற்றியாச்சு. பரோட்டா சுட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த காய்கறிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி கவரில் போட்டு தான் வைப்போம். ஜிப்லாக் கவரில் காய்கறிலாம் வச்சாச்சு. இப்போது பரோட்டா, இதில் சப்பாத்தி, பரோட்டாவுக்கு தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி, காரக்குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், கோஸ் துவரன், அப்புறம் சாலட், கொஞ்சமாக காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் நான் பண்ண சமையல். இன்றைக்கி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது வீட்டுக்கு கிளம்புறேன் லிஃப்ட்டில். இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் குக்கிங் ஜாப் தாங்க பண்ணுறேன். இது ஏற்கனவே ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. அவ்வளோதான், இப்போது வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் நான் வேலை செய்கிற இடம். நான் பார்க்குற வேலையும் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.